ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வச்சு சாப்பிட்றப்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு மிளகு, பூண்டு, இஞ்சி 2 கொத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது 3/4 பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வச்சு மைய அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே திக்காகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. இந்த குழம்பு கெட்டியாக இருக்கப்ப தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்கிறப்ப தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலையில் அயன், கால்சியம்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.